பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 41 முதல் 44 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 41 அதிகாரத்திலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி கர்த்தர் அவனை பாதுகாப்பாக உயிரோடு வைப்பார். ஆம், சிறுமைப்பட்டவர்கள் தேவன் சிறுமைப்படுகிறவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் விசேஷ ஒரு கரிசனை உடையவராயிருக்கிறார். மேலும் உதவி தேவையுள்ளவர்களிடத்தில் தயவு காட்டுபவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு 5 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். விசேஷமாய் சிறுமையுற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வது நமக்கு அது கர்த்தர் தாமே தமக்கே செய்வதாய் எடுக்கிறார். நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் இந்த சிறைச்சாலையில் இருந்தேன், நான் என்னை பார்க்க வந்தீர்கள் என்றெல்லாம் ஒரு சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை தனக்கே செய்வதாக ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே தாவீது தனது நிலைமையும் பார்க்கிறார். தன்னை பார்க்க வருகிறவன் வஞ்சனையாய் பேசுகிற விதத்தையும், தெருவிலே போய் தாவீதை தூற்றுகிற விதத்தையும், இதோ பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி தாவீதை பிடித்து கொண்டது என்று சொல்லி தன் குதிகாலையே தூக்குகிற அளவுக்கு தாவீதுக்கு விரோதமாய் போனாலும் இதோ சத்துரு தாவீது மீது ஜெயம் கொள்ளவில்லை. எனவே தேவன் தன் மீது பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி தாவீது உள்ளத்திலே அவர் அறிந்திருக்கிறார். நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்று சொல்லி அங்கே விசுவாசத்தோடு தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 42வது சங்கீதத்திலும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி தன் ஆத்துமா தேவன் மீது தாகமாக இருக்கிறதை இங்கே சங்கீதக்காரர் கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறேன். இவ்வுலக வாழ்விற்கு தண்ணீர் மிகவும் அவசியமானது போல தேவனும் அவரது சமூகமும் வாழ்க்கையின் திருப்திக்கும் முழுமைக்கும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. உண்மையான விசுவாசிகள் தேவனுக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் மற்றும் தங்கள் வாழ்க்கையில் தெய்வீக ஆற்றல் மிகுந்த கிரியைகளுக்காகவும் அவர்கள் மிகவும் தாகமுடையவர்களாக இருப்பார்கள். தேவனுக்காக தாகமாக இருப்பதை தடை செய்வது ஆவிக்குரிய விதமாக வரிப்பதாகும். இப்படியாக தேவனுடைய காரியங்களிலே நாம் தேவனை தாகத்தோடு தேட வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ பண்டிகை ஆசிரிக்கும்படியாக ஜனங்களோடு சந்தோஷத்தோடு போய் வருகிற காரியத்தை எல்லாம் தாவீது நினைத்து பார்க்கிறார். ஆனால் இப்பொழுது தாவீதுக்கு நெருக்கமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே ஆத்மாவை நோக்கி தாவீது பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்தீர், அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி தாவீது ஆண்டவராகிய தேவன் மீது உள்ள விசுவாசத்தை அந்த ஆத்மாவோடு பேசி வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். 43வது அதிகாரத்தில் தேவரீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி துன்மார்க்கனுடைய கைகளுக்கு தன்னை தப்புவிக்கும்படியாக தேவன் தாமே வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி அவருடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போய் மறைவான இடத்திலே அவரை மறைத்து கொள்ளும்படியாக இதோ தேவனுடைய பீடத்தண்டையில் மகிழ்ச்சியோடு அந்த பீடத்தை சுற்றி வரும்படியாய் இதோ ஆத்மா கலங்குகின்ற வேளையிலே, துன்பம் நெருக்குகின்ற வேளையிலே நம்ம அடைக்கலம் தருகிற தேவனை தாவீது பற்றி கொள்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம்.
அதே தேவன் நமக்கும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான அவரையே நாம் பற்றிக்கொள்வோம். அவரை வாஞ்சையோடு அவரை தேடுவோம், தாகத்தோடு அவரை தேடுவோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சர்வ வல்லவர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.